படுக்கையை விட்டு எழுந்த துளசி அம்மாள் ஜன்னல் பக்கம் போய் வெளியே பார்த்தால் ஒரே இருட்டாக இருந்தது. பக்கத்து வீட்டில் தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்த சத்தம் மட்டும் கேட்டது. திரும்பி வந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு அறையை ஒரு முறை நோட்டம் விட்டார். அறையில் ஒரு சாமி படம் கூட இல்லை. செல்ஃபில் சீலைகள் மட்டுமே 7-8 மடித்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு இரும்பு கட்டில், ஒரு போர்வை, ஒரு தலையணை, அவ்வளவுதான். அந்த அறையில் வேறு பொருள் இல்லை. அறையை கூட்டுவதற்கு விளக்குமாறு கூட இல்லை. அறையே வெறித்து பார்த்தவளுக்கு அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்ன தோன்றியதோ எழுந்து வாசல் வரை வந்தாள். தெருவை பார்த்தாள். ஆள் நடமாற்றம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தும் தொலைக்காட்சி ஓடுகிற சத்தம் மட்டுமே கேட்டது. சிறிது நேரம் தெருவிலேயே பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பி வந்து கட்டிலில் படுத்து கொண்டாள். கொஞ்சம் நேரத்திற்கு மேல் அவளால் படுத்திருக்க முடியவே இல்லை. எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். சட்டென்று அவளுக்கு ஊருக்கு போய் வந்தாள் என்ன என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்ததும் லேசாக உற்சாகம் வந்த மாதிரி ஊரை பற்றியும் வீட்டை பற்றியும் யோசித்தாள். மாமன் வீட்டுக்கு போய் இட்லியும் தோசையும் தின்னதால வீட்டு நினப்பு ஊரு நினப்பு இல்லாம போயிடுச்சா என்று ஊர்க்காரர்கள் கேட்பார்களே என்று நினைத்ததும் அவளுடைய முகத்தில் லேசாக மலர்ச்சி ஏற்பட்டது. ஊரில் இருந்த போது மவனும் மருமளவும் தான் பேங்க்ல பெரிய பெரிய வேலையில இருக்காங்களே, அப்படி இருக்கையில இங்க நீ எதுக்கு ஒத்தையில கஷ்டப்படுற? உன் மருமவு உனக்கு மட்டுமா தனியா உழ வச்சு வடிக்க போறா? போய் 4 நாளைக்கு ஊரு நாட்டை பார்த்துட்டு வா என்று ஊரில் கேட்காதவர்கள் இல்லை. அப்படி கேட்கும் போதெல்லாம் துளசி அம்மாளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஊருக்கு வந்து 28 நாட்கள் ஆகிறது. இப்போது ஊருக்கு போனால் ஊர்க்காரர்கள் துருவி துருவி எப்படியெல்லாம் கேள்வி கேட்பார்கள் என்று நினைக்கும் போதே அவளுக்கு சிரிப்பாக இருந்தது. ஊருக்கு போய் தன்னுடைய மகனும் மருமகளும் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறார்கள், வீட்டில் என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், என்னென்ன விதமான சாப்பாடெல்லாம் சாப்பிடுகிறார்கள் என்பதை எல்லாம் நீட்டி முழக்கி சொல்ல வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. மகனை பற்றியும் மருமகளை பற்றியும் அவர்களுடைய பெருமைகளை பற்றியும் சொல்வதற்காகவே ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்தாள். மறுநொடியே மகனும் மருமகளும் ஊருக்கு போக விடமாட்டார்களே என்ற கவலையும் உண்டாயிற்று. நேரமாக ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணமும் மகனை பற்றிய பெருமைகள் ஊரில் சொல்ல வேண்டும் என்ற ஆசையும் கூடிக்கொண்டே இருந்தது. ஊருக்கு போகிறேன் என்று சொன்னாலே கோபப்படுவார்கள். அதோடு வயசான காலத்துல, அதுவும் சரியா நடக்க முடியாத நிலையில, சரியா கண்ணு தெரியாத காலத்துல ஒத்தையில தனியா எதுக்கு இருக்கணும்? உங்களால எங்களுக்கு என்ன தொந்தரவு? ஊருக்கு போகணுங்கிற பேச்சை விட்டுட்டு வேற பேச்சை பேசுங்க என்று சொல்லி வாயை அடைத்து விடுவார்களோ என்று கவலைப்பட்டான். என்ன சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முடியும் என்று யோசித்தாள். ஒரு பேச்சு கேட்டு பார்க்கலாமா என்று யோசித்தாள். எழுந்து வாசல் வரை வந்தாள். முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை வந்தது. கேட்பதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் திரும்பி வந்து முன்பு போலவே கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். ஊர்க்காரர்களிடம் போய் மகனுடைய பெருமைகளையும் மருமகளுடைய பெருமைகளையும் சொல்லலாம், எப்படி இருப்பது என்ற எண்ணம் அரித்தெடுக்க ஆரம்பித்தது. அந்த அரிப்பு நிற்பது மாதிரி தெரியவில்லை. ஒரே ஒரு நாள் மட்டும் போய்விட்டு வந்துகிறேன் என்று சொல்லி பார்க்கலாம் என்று நினைத்ததுமே புது தெம்புகள் பெற்றவள் மாதிரி எழுந்து மாடியை விட்டு கீழே வந்தாள். ஹாலில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த லதா புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். கௌதமும் கௌசிகாவும் அறையில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்தார்கள். ராமன் தன்னுடைய அறையில் கணினியில் டைப் செய்து கொண்டிருந்தான். ஹாலுக்கு வந்து ஒவ்வொரு அறையாக பார்த்த துளசி அம்மாளை யாருமே பார்க்கவில்லை. என்ன பேசுவது, யாரிடம் பேசுவது என்று நினைத்தவாறு காரணமின்றி அடுப்படைக்கு வந்து தண்ணீர் குடித்தாள். திரும்பவும் ஹாலுக்கு வந்தாள். ஓடிக்கொண்டிருந்த தொலைக்காட்சியை யாருமே பார்க்கவில்லை. அதனால் தொலைக்காட்சியை நிறுத்த சொல்லலாமா என்று யோசித்தாள். லதாவை பார்த்தாள். பார்வையை அப்படி இப்படி கூட நகர்த்தாமல் புத்தகம் படித்து கொண்டே இருந்தாள். யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம், ராத்திரி சாப்பிடும் போது பேசிக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அரபம் காட்டாமல் மாடியிலிருந்து தன்னுடைய அறைக்கு போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். துளசி அம்மாவால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. ஊருக்கு போக வேண்டும் என்ற ஆசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய ஆசையை எப்படி சொல்வது என்றும் தெரியவில்லை. அறையை வெறுமனே பார்த்தால் ஊருக்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்ததிலிருந்து வீடு என்னவாயிற்றோ என்ற கவலையும் வந்துவிட்டது. ஒரு மாதத்திற்கு முன்பு லேசாக உடம்பு சரியில்லாமல் போய் படுத்த படுக்கையாகிவிட்ட பார்க்க வந்த ராமனும் லதாவும் இனிமே இங்க இருக்கவே கூடாது, நிலம் இருக்கிறதால தானே இங்கேயே இருக்கிறீங்க, அது இல்லைன்னா இங்க என்ன இருக்கு, நிலத்தையும் வீட்டையும் வித்துடலாம், உன்னை இனிமே தனியா விடுறது நல்லதில்லை, சத்தா கூட தெரியாது என்று சொல்லி கட்டாயப்படுத்தி நிலத்தை விற்றார்கள். வீட்டையும் தோட்டத்தையும் விற்க முடியாது என்று துளசி அம்மாள் ஒரே பிடிவாதம் பிடித்தாள். அதை மட்டுமே விற்கவில்லை, நிலத்தை விற்ற கையோடு ஊருக்கு வந்ததுதான். அதன் பிறகு ஊருக்கு போகவே இல்லை. வீடு என்னவாக இருக்கும்? தோட்டத்தில் இருந்த புளிய மரத்தின் பழத்தை எல்லாம் யாராவது அறுத்து கொண்டு போய்விடுவார்களோ? தோட்டத்தை சுற்றி நின்று கொண்டிருந்த 7-8 வேப்ப மரங்களில் இருந்த பழங்களை எல்லாம் பிள்ளைகள் பொறுக்கி கொண்டு போய்விடுவார்களோ என்று பல கவலைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருந்தன.
இதையெல்லாம் சொன்னால் தன்னுடைய மகன் சிரிப்பானே என்ற கவலையும் வந்தது. தினமும் வீட்டில் யாரையாவது விளக்கு ஏற்ற சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். ராமனும் லதாவும் படுத்திய அவசரத்தால் ஒழுங்காக எதையும் செய்யவில்லையே என்று தன்னையே நொந்து கொண்டான். அவளால் உட்கார்ந்திருக்கவே முடியவில்லை. விஷயத்தை சொல்லி பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் மீண்டும் மாடி அறையை விட்டு கீழே வந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். துளசியம்மாள் அறைக்குள் வந்தது கூட தெரியாமல் ராமன் வேகமாக கணினியில் டைப் செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் சத்தம் காட்டாமல் ராமனுடைய முகத்தை பார்த்தாள். களைப்படைந்தது மாதிரி தெரிந்தது. இந்த நேரத்தில் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தாள். அப்போது எதோட்சியாக பார்த்த ராமன், என்னம்மா என்று கேட்டான். அதற்கு ஒண்ணும் இல்லப்பா, சும்மா வந்தேன், நீ வேலையை பாரு என்று சொன்னான். சரி என்று சொல்லிவிட்டு கணினியில் மீண்டும் டைப் செய்ய ஆரம்பித்த ராமனுக்கு என்ன தோன்றியதோ டைப் செய்வதை நிறுத்திவிட்டு அம்மா என்று கூப்பிட்டான். வாசலில் நின்று தெருவை பார்த்து கொண்டிருந்த துளசியம்மாள், என்னப்பா, சும்மாதான் வந்தேன், நீ உன் வேலையை பாரு என்று சொன்னாள். அதை கேட்ட ராமன் எழுந்து வந்து, உள்ளே வாமா, எதுக்கு வெளியே நிற்கிற என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவனுடைய அறைக்கு அழைத்து கொண்டு போனான். அவள் சொன்னதை கேட்காமல் ராமனுடைய நாற்காலிக்கு எதிரில் 2-3 அடி தூரத்தில் தரையில் உட்கார்ந்தாள். ராமனையே கூர்ந்து பார்த்தாள். பிறகு கணினியை பார்த்தாள். என்ன தோன்றியதோ, பொய்தனைக்கும் இந்த மிஷின்லயே உட்கார்ந்து வேலை பார்க்கறியே, கண்ணு கெட்டு போவாதா? வீட்டுக்கு வந்ததிலிருந்து அதிலேயே குந்திக்கிட்டு இருக்கிறியே, சத்த படுத்தா என்ன என்று கேட்டதற்கு லேசாக சிரித்த ராமன் கணினியை நிறுத்தினான். கண்களை அழுத்தி தேய்த்து கொண்டு, பொழப்பு அப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும் என்று சொன்னான். பிறகு திடீரென்று ஞாபகத்திற்கு வந்தது மாதிரி, மதியானம் சாப்பிட்டியா என்று கேட்டான். சாப்பிடாம என்னப்பா, சாயங்காலம் டீ காஃபி குடிச்சியா என்று கேட்டுவிட்டு ஹாலில் உட்கார்ந்திருந்த லதா பக்கம் எட்டி பார்த்து, சாயங்காலம் டீ காஃபி ஏதாச்சும் அம்மா சாப்பிட்டுச்சா என்று கேட்டான். லதா பதில் சொல்லவில்லை. அவனை திரும்பி பார்க்கவும் இல்லை. ஆனால் துளசி அம்மாள் பொழுதோடவே சாப்பிட்டம்பா என்று சொன்னாள். ஏமா ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா என்று கேட்டான். அது ஒண்ணுமில்ல, எப்பயும் போலதான் நல்லாதான் இருக்கேன் என்று சொன்ன துளசி அம்மாள் தயக்கத்துடன், இந்த வாரத்துல ஒரு நாள் ஊருக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன், என்னப்பா சொல்ற என்று கேட்டாள். பேசாம இருமா, ஊருக்கு இருந்துகிட்டு, ஊர்ல தான் ஒண்ணுமில்லையே என்று சொன்னான். ஊடு என்னாச்சுன்னு தெரியல, நான் இங்க வந்து நாளா விளக்கு ஏத்த கூட ஊடு இருண்டு போயிருக்கும். அதுக்கு தான் நான் அன்னைக்கே அதையும் சேர்த்து வித்துடலாம்னு சொன்னேன், நீ கேட்கல. அந்த ரவை வீட்டுக்காக நீ ஊருக்கு போகணுமா? திரும்பியும் உடம்பு சரியில்லாம போனா நீ என்ன செய்வ? சாவறேன். என்னம்மா பேசுற நீ? அந்த ரவை வீட்டை நீ பார்த்து என்ன செய்ய போற? வீட்டை சுத்தி எப்பவும் போல பண்ணி தான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி சொல்லாதப்பா, அந்த ரவை வீட்டில் தான் உன்னையும் சேர்த்து உன்னோட அக்காளுவ 3 பேரும் பிறந்தாளுவ. நீ பிறந்து வளர்ந்த இடத்த மட்ட ரகமா பேசாத. நான் பிறந்தங்கிறதுக்காக பண்ணி குடிச மாதிரி இருக்கிற அந்த வீட்லயே சாவர மட்டும் இருக்க சொல்றியா? கூடு நாளும் குருவிக்கு அதுதான்ப்பா அரண்மனை. இன்னைக்கு நம்மளுக்கு பண காசு வந்திருக்கிறாப்புல அது வீடு இல்லைன்னு ஆயிடாது. நீ அந்த வீட்டுக்கு வர வேணாம், உன் பிள்ளைகளும் வந்துட்டதுனால போக வேணாம். நான் மட்டும் போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். முதல்ல போய் பார்த்துட்டு வரம்ப, அப்புறம் அங்கேயே தங்குறம்ப. இதுதான் உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. கடல் மாதிரி 2 மாடி வீடு கட்டி அதுல ஏசி போட்டுக்கிட்டு நான் படுத்து தூங்குறேன், நீ தனியா மண்ணு தரையில கிடப்பியா என்று வேகமாக ராமன் கேட்டான். அப்போது லதா உள்ளே பார்த்தாள். அவள் பார்த்ததை துளசியம்மாள் மட்டும்தான் பார்த்தாள். மகனை சமாதானப்படுத்துவது மாதிரி இறங்கின குரலில் சொன்னாள், ராசா, செத்தாலும் மண்ணில தான் போடுவாங்க, கோமநாட்டி செத்தாலும் மண்ணில தான் போடுவாங்க, யாரு செத்தாலும் வாயில மண்ணு தான் வியும். பொண்ணு பொருளா விழப்போகுது. தரையில காலுப்படாம ஆகாயத்தால பறந்தாலும் கடைசியா எல்லோரும் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளதான் தம்பி போகணும். சும்மா கிடக்கிற வீட்டை பார்த்து ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. நம்ம பொருள்னு ஊர்ல அது ஒண்ணுதான் இருக்கு. அது என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரக்கூடாதா? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் வேலை போயல. நான் பொய்தனைக்கும் சீக்கு பிடிச்ச கோழியாட்டும் குந்தின இடத்துலதான் குந்திக்கிட்டு கிடக்கிறேன். ஒரு எட்டு போயிட்டு வந்தா என்ன? எல்லாத்துக்கும் மேல கவர்மெண்ட்ல கேஸ் அடுப்பு தந்தாங்களாம். போன வருஷம் டிவி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஊர்ல அப்பப்ப தலையை காட்டினாதான் மணியக்காரன் கேஸ் அடுப்பு எடுத்துக்கிட்டு போயிடுவான். பழைய காலம் மாதிரியாப்பா இருக்கு. எப்ப எவன் ஏமாறுவான் புடுங்கி திங்கலாம்னு அலையிற காலமா இல்ல இருக்கு. விடுமா, ஊடு காடு நிக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஊடா? என்னப்பா அப்படி பேசுற? நீ பிறந்த வைத்த மண்ணுடாது. அந்த வீட்டுல தான் நான் உங்க அப்பன் கூட 45 வருஷம் இருந்தேன். அவரு செத்த இந்த 7 வருஷத்துலயும் அந்த வீட்டுல தான் இருந்தேன். இந்த 28 நாளா தான் இங்க இருக்கேன். உனக்கு இங்க என்ன குறை சொல்லு? லதா எதனா சொன்னாளா? அந்த பொண்ணை குறை சொன்னா வாய் ஐவி போயிடும். ஊராம் வீட்டு பிள்ளைய பார்த்து பொல பேச்சு பேசுறதா?
என்று சொன்ன துளசி அம்மாள் லதாவை பார்த்தாள். அதுவரை அறையை பார்த்து கொண்டிருந்த லதா சட்டென்று முகத்தை தொலைக்காட்சி பக்கம் திருப்பிக் கொண்டாள். அது தெரிந்ததும் துளசி அம்மாளுக்கு தான் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்ற சந்தேகம் வந்தது. அப்படிப்பட்ட பெண் இல்லையே என்ற எண்ணமும் வந்தது. லதாவை பற்றி யோசிக்க விடாமல் ராமன் அவளிடம் கேட்டான். அந்த வீட்டையும் வித்து புட்டாதான் நீ ஊரு பேச்சை எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். என் காலம் மட்டும் அப்படி செய்யாத. நான் போனதுக்கு பின்னாடி நீ உன் இஷ்டம் போல செஞ்சுக்க. 2 பேரு கூட நீட்டி படுக்க முடியாத அந்த ரவ வீட்டில் தான் நாத்தனாறு 2 பேருக்கும் கொழுந்தனாறு 3 பேருக்கும் கண்ணாலம் கட்டி வச்சேன். உன்னோட அக்காளுவ 3 பேரும் கண்ணாலமும் அந்த இடத்துல தான் நடந்துச்சு. உன்னோட ஒரு கண்ணாலம் மட்டும்தான் விருதாச்சல மண்டபத்தில் நடந்துச்சு. 4 புள்ளைய அந்த இடத்துல தான் பெத்தேன். அக்காளுவ 3 பேரும் ஆளுக்கு 3-4 புள்ளை வேணும், அதில் தான் பெத்தாவ. ஒரு குறையும் கிடையாது. எல்லா புள்ளவிகளும் ஒரு பழுது இல்லாம மண்ணில் தளர்ச்சி நிலைச்சு நிக்குதுவ. நல்ல காரியம்னு இல்லை. உங்க அப்ப சாவோட செத்து 4 கெட்ட காரியத்தையும் அந்த வீட்டுல தான் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் சரிம்மா, எல்லா காலத்துக்கும் அதையே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? உன் காலத்திலேயே பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்ப காசி தான் உலகம்னு ஆகி போச்சு. உன் காலத்துல ஒரு வல்லம் சோளமோ வரகோ இருந்தா போதும், ஒரு நாப்பொழுதும் ஓடிடும். இப்ப அப்படியாமா? எல்லாமே வாங்கினாலும் பத்தல. ஒரு புட்டியில சோளம் வரவுன்னு எடுத்துக்கிட்டு போய் கடையில கொடுத்தா உப்பு மிளகா புளின்னு கொடுப்பான். இப்ப அப்படியா? சோள கதிரை கொடுத்தாதான் நானே ஐஸு மிட்டாயின்னு வாங்கி தின்னு இருக்கேன். இப்ப தானியத்தை கடையில கொடுத்தா எவன் வாங்கிட்டு பொருளை கொடுக்குறாங்க? ஊடு மைக்க மிஷினா வாங்கி போட்டா எப்படிப்பா சம்பளம் பத்தும்? இன்னைக்கு இருக்கிற உலகம் உனக்கு புரியாது. கம்ப்யூட்டர் இல்லைன்னா இந்த பசங்களுக்கு பொழுது போகாது, ஏசி இல்லைன்னா தூக்கம் வராது என்று சொன்ன ராமன் ஹால் பக்கமாக எட்டி பார்த்து லதா தண்ணி கொடு என்று சொன்னான். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை போட்டு விட்டு போய் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஹாலில் போய் உட்கார்ந்து வெங்காயம் உரிக்க ஆரம்பித்தான். லதாவின் முகம் எப்போதும் போல இல்லாமல் இருப்பதாக துளசி அம்மாளுக்கு தோன்றியது. தலைவலியாக இருக்குமோ, உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு லதாவின் பக்கம் திரும்பி உடம்புக்கு முடியலையா என்று கேட்டா. லதா பதில் சொல்லாதது மட்டுமல்ல, துளசி அம்மாள் கேட்டதை கூட காதில் வாங்காத மாதிரி உட்கார்ந்திருந்தார். தொலைக்காட்சியின் சத்தத்தில் கேட்டிருக்காது என்று நினைத்து கொண்டு ராமன் பக்கம் திரும்பி பார்த்தான். அப்போது அவன் ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தான். அவன் படிப்பதை பார்த்ததும் நான் மேல போறேன்பா என்று சொன்னால், இருமா என்ன அவசரம் என்று சொன்னான். படித்து கொண்டிருந்த காகிதத்தை மேஜை மீது வைத்தான். பிறகு மூக்கு கண்ணாடியை கலற்றி துடைத்தான். யோசிப்பவன் மாதிரி சிறிது நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். பிறகு தனிந்த குரலில், சின்ன வயசு பிள்ளைங்க மாதிரி அங்க போறேன் இங்க போறேன்னு கிட்ட அலையாத. இனிமே அலைஞ்சு தெரிஞ்சு என்ன செய்ய போறேன்? பிள்ளைகளை படிக்க வைக்க போறியா, இல்ல கல்யாணம் கட்டி வைக்க போறியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாவு ஒண்ணுதான் பாக்கி. அதுதான் வரும். அதை தேடிக்கிட்டு ஏன் ஓடுறங்கிற? மலையில நனையக்கூடாது, வெயில்ல அலையக்கூடாது, காட்டுல போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன படிக்க வச்ச. ஆமா, எனக்கு சௌகரியம் வந்தா அது உனக்கு வந்த மாதிரி தான். அதனால வயசான காலத்துல எங்கேயோ அலையாம படுத்து கிட. அந்த ரவ வீடு எப்படியாவது கிடந்தா போகுது. முதல்ல உன்னைய கவனிச்சிக்க. என்னோட 1 மாச சம்பளத்தோட மதிப்பு கூட அந்த வீடு இருக்காது. நான் கிளவி, என்னைக்கு செத்தா என்ன? அது உடுப்பா. 10 சனம் வாய்ந்த வீடு. பணமும் வீடும் ஒன்னாவாது தம்பி. கட்டுக்கட்டா பணம் இருக்கலாம், அதை திங்க முடியுமா? அப்படின்னா இது வீடு இல்லையா? வீடுனா எல்லாம் வீடாயிடுமா? வீட்டில் இருக்கிற 4 சனமும் சண்டைக்காரங்க மாதிரி மூளைக்கு குந்திங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம பேசிக்காம இருக்கிறது தான் வீடா? 10 சனம் வந்து போற இடத்துக்கு பேரு தான் வீடு. வீடுனா சோளம் வரவு நெல்லு எள்ளு கொள்ளுன்னு ஒரு 10 மூட்டை தானியமாவது கிடைக்க வேணாமா? சோறாக்கி திங்கிறதுக்கு மட்டும் 4 யானை இருக்கிற இடத்துக்கு பேரு தான் வீடா? நம்ம வீட்டுல என்னைக்காச்சும் ஒரு மூட்டை தானியம் கூட இல்லாம இருந்திருக்கா? மண்ணா பரியாரி வழிபோக்கின்னு யாராச்சும் ஒரு நாளாச்சாவும் சோறு வாங்காம இருந்திருக்காங்களா? காலையிலேயே 7-8 மணிக்கு பூட்டிப்புட்டு போய் விளக்கு வைக்கிற நேரத்துக்கு வந்து அவதியா எதையோ ஆக்கி தின்னப்புட்டு தூங்க வேண்டியது. அப்புறம் காலையில எழுந்திரிச்சு ஓட வேண்டியது. எறும்பு எலி பூரான்னு நொய்யாத வீடு ஒரு வீடா தம்பி? இங்க இருக்கிற வீடுவல்ல என்ன இருக்கு? 4 தப்படி காத்தாடி, வீட்டை அடைச்சாப்புல ஒரு டிவி பெட்டி, துணி துவைக்க மெஸ்ஸுன்னு, வீடு கூட்ட மெஸ்ஸுன்னு, எழுத படிக்க மிஷினு, தூங்குறதுக்கு குளிர்ந்த காத்து மிஷின்னு எல்லாத்துக்கும் மிஷினா இருக்கு என்று துளசி அம்மாள் சொல்லி லேசாக சிரித்த போது லதா திரும்பி அரை பக்கம் பார்த்தாள். அவள் பார்த்த விதம் ஏதோ ஒரு மாதிரியாக இருப்பதாக தெரிந்ததும் சிரிப்பதை நிறுத்தினாள். திடீரென அவளுக்கு சந்தேகம் உண்டாயிட்டு. ராமனுடன் தான் பேசிக் கொண்டிருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையா? படிக்கிற காலத்திலும் சரி, வேலைக்கு போன பிறகும் சரி, ராமன் அதிகமாக பேச மாட்டான். கல்யாணமான இந்த 10 வருஷத்துல அவன் துளசி அம்மாளிடம் பேசிய வார்த்தைகளை எண்ணி விடலாம். இங்க வந்து நிலையாக தங்கிய இந்த 28 நாட்களில் அதிசயமாக இன்றுதான்
தான் கூடுதலாக பேசியிருக்கிறான். அது கூட அவளுக்கு பிடிக்கவில்லையா? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டியா, டீ குடிச்சியா, ஜாக்கிரதையா பூட்டிக்கிட்டு இரு, போன் மணி அடிச்சதும் எடுக்காத, யாரு வந்து கூப்பிட்டாலும் கதவு திறக்காத என்பதுதான் அவன் தினமும் பேசுகின்ற வார்த்தைகள். அதற்கு மேல் அவன் பேச மாட்டான், இவளும் பேச மாட்டாள். அப்படி இருக்கும்போது லதா கோபப்படுவதற்கு விஷயமில்லையே என்று யோசித்தாள். அப்போது அவளுக்கு சட்டென்று தான் இங்கு இருப்பது அவளுக்கு பிடிக்கவில்லையோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. யாரு மனசுல என்ன இருக்கோ என்று சொல்லி முனகிக் கொண்டே முன்பு ஒரு நாள் மட்டுமே ஊருக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தவள் பேச்சை மாற்றி ஊருக்கு போகிறேன் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று பார்க்க விரும்பி, ஊடு மட்டுமல்ல, வீட்டுக்கு பின்னால் இருக்கிற புளிய மரத்து பழங்களையும் வேப்ப மரத்து பழங்களையும் யாராவது பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்கப்பா, அதனால அதையெல்லாம் பொறுக்கி ஊரு சேர்த்துட்டு வரேன் என்று சொன்னாள். புளிய பழமும் வேப்ப பழமும் தான் பெருசா, இல்லாதவங்க பறிச்சுக்கிட்டு போனா போறாங்க, எட்டனா ஒரு ரூபாயெல்லாம் பெருசா என்று பேசிக்கிட்டு என்றான். ஒவ்வொரு ரூபாயா சேர்த்தாதான் தம்பி 100 ரூபாய் வரும் என்று சொன்னார். விடுமா அந்த பேச்ச, ஃபேன் காத்து சூடாயிருந்தா ஏசி போட சொல்றேன், அந்த ரூம்ல போய் படுத்துக்க என்று ராமன் சொன்னபோது அரை பக்கம் லதா பார்த்ததை துளசி அம்மாள் கவனித்தாள். மறுநொடியே அதெல்லாம் வேண்டாம்ப்பா என்று சொன்னாள். மருமகளுடைய மனதை அறிந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில், அந்த புள்ளதானே செம்மப்படுது, வேலைக்கும் போய்கிட்டு 2 பிள்ளைங்களையும் வளைக்கிறதுனா சும்மாவா? அந்த புள்ள வீட்டுல இருந்தும் ஒருத்தரும் வந்து ஒத்தாசை பண்ணாத மாதிரி தெரியல, ஒண்டிக்கார புள்ள என்ன பண்ணும் என்று சொல்லிவிட்டு ரகசியமாக ஓர கண்ணால் லதாவை பார்த்தாள். லதா இந்த முறை திரும்பி பார்க்காதது மட்டுமல்ல, துளசி அம்மாளின் பேச்சை கேட்ட மாதிரியே காட்டிக்கொள்ளவில்லை. தனியாக ஆளில்லாத இடத்தில் உட்கார்ந்திருப்பது மாதிரி இருந்தது அவளுடைய தோற்றம். துளசி அம்மாள் ஆச்சரியம் அடைந்தாள். அந்த அளவுக்கா நெஞ்செழுத்தக்காரி என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். உடனே லேசாக கோபம் உண்டாயிற்று. ஊருக்கு எதுக்கு போறீங்கிறீங்க, பேசாம இருங்க என்று ஒரு வார்த்தையாவது லதா சொல்வாள் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவள் வெங்காயம் உரிப்பதிலும் தொலைக்காட்சி பார்ப்பதிலும் தான் கவனமாக இருப்பதாக தெரிந்தது. இதோ அவளோட அம்மாவாக இருந்தா வாயை மூடிக்கிட்டு இருப்பாளா என்று யோசித்த துளசி அம்மாளுக்கு முதலாக லதாவின் மீது கோபம் வந்தது. அவள் இப்படியே இருந்தால் ஊருக்கு போய்விடுவதுதான் நல்லது என்று நினைத்தாள். அவசரப்பட்டு நிலத்தை விட்டுவிட்டோமோ என்ற சந்தேகம் வந்தது. சந்தேக கண்ணோடு லதாவை பார்த்தாள். உரித்த வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள் லதா. அந்த நேரம் பார்த்து, சரிமா வேற ஒண்ணுமில்லையே என்று கேட்டான் ராமன். எனக்கு என்னப்பா, இந்த வயசுல சேதி இருக்க போகுது, வீட்டை போய் ஒரு 8 பார்க்கணும், வீடு என்னாச்சின்னு தெரியல, ஆளு நடமாட்டம் இல்லைன்னா சுடுகாடு மாதிரி தான் கிடக்கும் என்று சொன்னாள். அந்த பேச்சை விடு, ஊருக்கு தனியா போய் எப்படி வருவ என்று சொன்னான். உட்காந்தே கிடக்கிறது தான் கஷ்டமா இருக்கு, தனியா ஆள் இல்லாத வீட்டுல எப்படி பொய்தனிக்கும் உட்கார்ந்து இருக்கிறது என்று சொன்னாள். உட்கார்ந்து இருக்கிறதுல என்னமா கஷ்டம் என்று அவனும் சொன்னான். வேலை செய்யாம எப்படி தம்பி உட்காந்தே இருக்கிறது என்று பதில் சொன்னாள். உட்காந்துக்கிட்டே சோறு தின்ன சோறு எப்படி செரிமானம் ஆகும்? 70 வயசுக்கு மேல உன்னால என்னமா வேலை செய்ய முடியும்? ஏதோ என்னால ஆனதை செய்யறேன். இப்படி இருக்கிற பொருளை அப்படி தூக்கி போடாம, அப்படி இருக்கிற பொருளை இப்படி தூக்கி போடாம எப்படி இருக்கிறது? சும்மா குந்தி கிடக்கிறது பித்து பிடிச்சாப்பல் இருக்கு என்று சொன்னாள். வீட்டுல இருக்க போர் அடிச்சா அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டுறேன் என்று அவனும் சொன்னான். எந்த சனத்தை தெருவில் பார்க்க முடியுது? காலையிலேயே அங்க இங்கன்னு ஓடி போறதுவ, இருக்கிற 1-2 பேரும் கேட்ட பூட்டிக்கிட்டு கதவு சாத்திக்கிட்டு உள்ளாரையே டிவியை பார்த்துக்கிட்டு கிடக்குதுவ. அனாத காட்டுக்கு வந்த மாதிரிவா வத்த பேச ஆள் இல்லை. வீடு மட்டும் பெருசா இருந்தா போதுமா? டவுன்னா அப்படிதான் இருக்கும், பசங்க கூட பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே என்று சொன்னான். அடே அப்பா, உனக்காவது ஒரு நேரம் விட்டா ஒரு நேரம் 2 வார்த்தை பேச நேரம் இருக்கு, அதுகளுக்கு அது கூட இல்லை. காலையிலேயே போய் சாயங்காலம் தான் வருது, அப்புறம் டியூஷனுக்கு போய் ராத்திரி 8-9 மணிக்கு வருதுவ, அப்புறம் எழுதுவ, அதுலயும் ரவ நேரம் கிடைச்சா இந்த மிஷினுக்கு முன்னாடி வந்து குந்திக்குதுவ. பிள்ளைவ ஓடி ஆடி விளையாண்டு நான் கண்ணால பார்க்கல, இங்கெல்லாம் அப்படிதான், அதனாலதான் நான் ஊருக்கு போறேன். தண்ணிக்கு போயில 2 பேத்துக்கிட்ட பேசலாம், வெயிலில போகையில 2 பேத்துக்கிட்ட பேசலாம், வீடு கூட்ட வரச்சன்னு என் பொழுது போயிடும். வாசல்ல உட்கார்ந்தா ஊரு சனங்களையே பார்த்து பேசிவிடலாம். இங்க இருந்தா உன் மூஞ்சியை நான் பார்க்கலாம், என் மூஞ்சியை நீ பார்க்கலாம் என்று சொல்லும் போது லதா எதையோ தேடுவது மாதிரி ராமனுக்கு பக்கத்தில் வந்து தேடினாள். அதை பார்த்த துளசி அம்மாளுக்கு என்ன தோன்றியதோ சற்று அழுத்தமாகவே, நம்ம வீட்டுக்கு போனாதான் தம்பி எனக்கு நல்லா தூக்கம் வரும் என்று சொன்னாள். என்னம்மா சொல்ற என்று ராமன் தான் அதிர்ச்சியோடு கேட்டான். பக்கத்தில் இருந்த லதா ஒரு வார்த்தை பேசாதது மட்டுமல்ல, துளசி அம்மாள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அதையும் இதையும் தூக்கி போட்டுவிட்டு போய் நாற்காலியில் உட்கார்ந்து தொலைக்காட்சியை பார்க்க ஆரம்பித்தாள். லதாவையே வெறித்து பார்த்த துளசி அம்மாளுக்கு லதாவினுடைய மௌனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ராமனுக்கும் லதாவுக்கும் கல்யாணம் முடிந்து சரியாக 10 வருடம் முடிந்து விட்டது. இந்த 10 வருஷத்துல லதாவுக்கும் துளசி அம்மாளுக்கும் சிறு சண்டையோ மனக்கசப்போ வந்ததில்லை. மகன் வீட்டுக்கு வந்தால் 1 நாள் 2 நாள் தான் தங்குவாள். இப்போதுதான் 28 நாள் தங்கி இருக்கிறாள்.
எந்த சந்தர்ப்பத்திலும் வாய் தகராறு கூட வந்ததில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாள் என்பதுதான் அவளுக்கு புரியவில்லை. கரையாத கல்லு மனசா? அடே அப்பா, கரைக்கிறவங்க கரைச்சா கல்லும் கரையும்னு சொன்னதெல்லாம் பொய்யா என்று சொல்லி முடங்கினாள். ஒரு வார்த்தை கூட பேசாத பெண் போடுகிற சோத்தை எப்படி சாப்பிடுவது? இத்தனை நாட்களாக என்ன எண்ணத்தில் சோடு போட்டிருப்பாள் என்று யோசித்ததுமே உடனே ஊருக்கு போக வேண்டும் என்று வெறி உண்டாயிற்று. இன்னதுதான் காரணம் என்று தெரியவில்லை. துளசி அம்மாளுக்கு அழ வேண்டும் போல இருந்தது. அப்போதுதான் அவளுக்கு தோன்றியது, தன்னை தனியாக மாடியில் படுக்க வைத்த மாதிரி சாப்பிடுகிற தட்டையும் தனியாக தான் வைத்திருப்பாளா என்று. மாடியில் ஒரே ஒரு சொம்பும் டம்ளரும் தான் இருந்தது. அவற்றை இவளுக்கென்றே ஒதுக்கி வைத்துவிட்ட மாதிரி இருந்தது. சொல்லாத பொருளை மூளையில் போட்டு வைப்பது மாதிரி தன்னை மாடியில் தனியாக போட்டு விட்டாளோ என்று நினைத்ததுமே விடிஞ்சதுமே நான் ஊருக்கு போறேன் என்று சொன்னாள். முட்டாள்தனமா பேசாம போய் படுமா என்று சொன்ன ராமன் வெளியே எட்டி பார்த்து, லதா, அம்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு, அது எதுன்னு கேளு என்று சொன்னான். அப்போதுதான் லதா தொலைக்காட்சியின் ஒளியை அதிகமாக்கினாள். அவள் அவ்வாறு செய்ததை துளசி அம்மாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே எழுந்து மாடிக்கு ஓடிவிடலாம் போல் இருந்தது. ராமனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். பிறகு லதாவை ஆராய்வது மாதிரி பார்த்தாள். அப்போதுதான் அவளுக்கு தோன்றியது, நிலையாக இங்கு தங்குவதென்று வந்த பிறகு லதா பேசிய மொத்த வார்த்தைகளையும் எண்ணிவிடலாம் என்று தோன்றியது. அவள் பேசிய வார்த்தைகளை யோசித்து பார்த்தாள். ஒரு நாள் கூட சாப்பிட வாங்க என்றோ சாப்பிடுங்க என்றோ சொன்னதில்லை. சாப்பிடுறீங்களா, டீ குடிக்கிறீங்களா என்று தான் கேட்டிருக்கிறாள். இந்த 28 நாட்களாக இந்த 2 வார்த்தைகளை தவிர வேறு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பது தெரிந்ததும் துளசி அம்மாள் அதிர்ச்சியாகிவிட்டாள். அவள் பேசாதது மட்டுமல்ல, அவளுடைய பிள்ளைகளையும் பேசவிடவில்லை என்பது இப்போதுதான் தெரிந்தது. கௌதவிடமும் கௌசிகாவிடம் இதுவரை அதிகம் பேசியதில்லை. அதற்கு காரணம், இவளாக பேசினால்தான் பேசுவார்கள். அவர்களாக வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். பேசினாலும் இவள் கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்வார்கள். ஒவ்வொரு விஷயமாக துளசி அம்மாளுக்கு இப்போதுதான் புரிந்தது. விஷயங்கள் புரிந்ததும் உடம்பெல்லாம் பற்றி எரிவது மாதிரி இருந்தது. அழுகை வந்துவிடும் போல இருந்தது. என்னோடதுன்னு இந்த வீட்டுல எதுவும் இருக்கக்கூடாது என்று நினைத்தாள். பிறகு ராமனை பார்த்தாள். அவன் மீண்டும் கணினியை போட்டு ஏதோ டைப் செய்து ஆரம்பித்தான். மாடிக்கு போய்விடலாம் என்ற எண்ணத்தில் எழுந்த துளசி அம்மாள் வேகமாக, காலையில நான் ஊருக்கு போறேன், உனக்கு செலவா இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அவளுக்கு பின்னாலேயே வந்த ராமன், உன்னால எனக்கு என்னமா செலவு என்று கேட்டான். குந்த வச்சு சோறு போடுற இல்ல, அதான் செலவு. ஒரு ஆளுக்கு சோறு போடுறதுன்னா சும்மாவா? அதிகமாக பேசாத, திட்டிப்பிடுவேன். ஊருக்கு போவ வேற காரணம் இருந்தா சொல்லு, இப்பவே அனுப்பி விடுறேன். சோறு ஆக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே வெளியே வாசல்ல போயிட்டு வந்து என்னால சோறு திங்க முடியல. ராமன் சிறிது நேரம் வரை பேசாமல் நின்றான். பிறகு ஒரு நிதானத்திற்கு வந்தவன் மாதிரி ரொம்பவும் அடங்கின குரலில், சரிம்மா, காலையில பஸ் ஏற்றி விடுறேன் என்று சொன்னான். அப்போது வெளியே வந்தாள் லதா. அவளை பார்த்ததும் துளசி அம்மாளுக்கு என்ன தோன்றியதோ, ராமனுடைய கையை எடுத்து தன் தலையில் மேல் வைத்து கொண்டு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுப்பா என்று சொன்னாள். லேசாக சிரித்து கொண்டே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இத்தனை வருஷமா இல்லாம என்னம்மா புதுசா செய்யற என்று கேட்டான். அப்போது தலைக்கால் புரியாத கோபத்தில் சத்தமாக, எனக்கு சத்தியம் பண்றியா இல்லையா என்று கேட்டான். துளசி அம்மாவின் குரலையும் முகத்தையும் பார்த்த ராமன் ஒன்றும் புரியாமல், சரிம்மா, சத்தியம், விஷயத்தை சொல்லு என்று கேட்டான். நான் உசுரோடு இருக்கிற மட்டும் என்னோட வீட்டில் தான் இருப்பேன். நான் செத்தா என்னோட பணத்தை என்னோட வீட்டில் வச்சுதான் எடுக்கணும் என்று சொன்ன துளசி அம்மாள் மடமடவென்று மாடிப்படியில் ஏறினாள். அவள் ஏறிக்கொண்டிருக்கும் போதே, வெளியில எதுக்கு நிக்கிறீங்க, உள்ள வாங்க என்று சொல்லி லதா கேட்டை சாத்தினாள் என்றாள்.